Hello guys, இந்த வீடியோல நம்ம வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது அதுல சொல்லி இருக்கிற முக்கியமான செக்ஷன் அண்ட் அந்த ஆக்டோட அப்ஜெக்டிவ் என்ன அண்ட் சப்போஸ் நீங்க ஒருவேளை ஒரு RTI ரைஸ் பண்ணனும் நினைச்சீங்க அப்படினா அதுக்கு என்னென்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சப்போஸ் நீங்க ஒரு லா ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படினா இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து Telegram சேனல்ல அவேலபிளா இருக்கும். சோ எக்ஸாம் பர்பஸ்ல உங்களுக்கு வந்து இந்த நோட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். And in the RTI Act பத்தி சொல்லணும் அப்படினா the Right to Information Act 2005 aims to promote transparency and accountability in the functioning of the public authority. அதாவது வந்து இந்த பப்ளிக் அத்தாரிட்டிலாம் இருக்கு இல்லையா, இந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், ஸோ அவங்களோட ஃபங்க்ஷனிங்கில் இருக்கிற டிரான்ஸ்பரன்சி அண்ட் அந்த அவங்களோட டிசிஷன்ஸுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்கு அந்த மோட்டிவோட கொண்டு வரப்பட்டது தான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. அதாவது பப்ளிக்கோட டேக்ஸ் அமௌண்ட்டில் ரன் ஆகக்கூடிய இந்த அத்தாரிட்டிஸ்லாம் வந்து பப்ளிக் கேட்குற கொஷின்ஸ்க்கு இல்லை அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது பப்ளிக்கு அவைலபிளாக இருக்கணும் அப்படின்ற அந்த அப்ஜெக்டிவில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அண்ட் இந்த ஆக்டை வந்து எந்த கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிக்கல் வந்து பேக்கப் பண்ணுது அப்படின்னா ஆர்டிக்கல் 19 சப்செக்ஷன் 1 சப் கிளாஸ் A. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ நம்மளோட சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபர்தராக இந்த ஆர்டிக்கலை எப்படி வந்து இன்டர்பிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா freedom of speech also includes right to information. அதாவது ஒரு பர்சனுக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடச்சா மட்டும்தான் அவரால் அவரோட அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை ஃபுல்லாக அவரால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அவர் நல்லா பேசணும் அப்படின்னா அவருக்கு வந்து விஷயங்கள் தெரியணும். ஸோ விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா இந்த RTI ஆக்டில் சொல்லப்பட்ட ரைட்ஸ் அவருக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த பப்ளிக் அத்தாரிட்டி கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் அவரால் தெரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சால் தான் பேச முடியும். ஸோ இந்த ஆக்டை வந்து இந்த ஆர்டிக்கல் 19 தான் வந்து கான்ஸ்டியூஷனாக பேக்கப் பண்ணுது. அண்ட் தென் வந்து ஆர்டிக்கல் 21 ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி also include right to live with human dignity. ஸோ ஒரு பர்சன் எப்படி ஹியூமன் டிக்னிட்டியோட லிவ் பண்ண முடியும் அப்படின்னா அவர் இருக்கிற கண்ட்ரியில் வந்து அவருக்கான இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கிடைக்கும்போது தான். ஸோ அந்த கண்ட்ரியில் என்னென்ன நடக்குது, அவர் டேக்ஸ் அமௌண்ட்டால் ரன் பண்ணப்படுற இந்த பப்ளிக் அத்தாரிட்டிலாம் வந்து என்னென்ன பண்ணுறாங்க, ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ், ஸோ அதெல்லாம் அவருக்கு தெரியும் போது தான் ஒரு ஹியூமன் டிக்னிட்டியோட வாழ முடியும். ஸோ ஆர்டிகல் 19 அண்ட் ஆர்டிகல் 21 வந்து இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்து லீகல், அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்த 2 ஆர்டிகல் தான் வந்து கொடுக்குது. அண்ட் ஒருவேளை இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்ற இந்த ரைட் வந்து வயலேட் ஆச்சு அப்படின்னா நம்மளால் வந்து ஆர்டிகல் 31 அண்ட் ஆர்டிகல் 226 மூலிமா நம்மளால் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்டுக்கு போயிட்டு நம்மளோட ரைட்டை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக இருக்கிற கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். அண்ட் இதோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ப்ரொமோட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ வந்து ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி அப்படின்றது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். லைக் வந்து அங்கே உள்ள என்ன நடக்குது, என்னென்ன எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரி சேலரிஸ் கொடுக்குறாங்க, எப்படி வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ணுறாங்க, அண்ட் தென் வந்து அவங்களோட ஆக்ஷன்ஸ்க்கு வந்து அவங்களுமே வந்து அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணும், யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பொறுப்பாக இருக்கணும். அது யார் அப்படின்னா யாரோட டேக்ஸ் அமௌண்ட்டில் அவங்க ரன் ஆகுறாங்களோ அந்த பப்ளிக்கு வந்து அவங்க வந்து அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்றது தான் மெயினான ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் எம்பவர் சிட்டிசன்ஸ். ஸோ சிட்டிசன்ஸ்க்கு இந்த ரைட்ஸ் கொடுக்கறதுனால மட்டும்தான் அவங்களால வந்து அந்த இன்ஃபர்மேஷனை போயிட்டு ஒரு உரிமையாக கேட்டு வாங்க முடியும் அந்த பப்ளிக் அத்தாரிட்டி கிட்டே இருந்து. ஸோ இந்த ரைட்டை கொடுக்கறதுமே இந்த ஆக்டோட ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவாக இருக்குது. அண்ட் என்ஹான்ஸ்டு இன்ஃபார்ம்டு டிசிஷன் மேக்கிங். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது மட்டும்தான் அந்த பப்ளிக்கால் பீப்புளால் ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் மேக்கிங், ஒரு கரெக்டான டிசிஷன்ஸை எடுக்க முடியும். அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும்போது தான், இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது தான். ஸோ அதுவுமே வந்து ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவாக இருக்குது. அண்ட் இம்ப்ரூவ் கவர்னன்ஸ். ஸோ வந்து ஒரு பெரிய செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து நம்ம அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணும், அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் அந்த பப்ளிக் அத்தாரிட்டியில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பராக ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு ப்ராப்பர் கவர்னன்ஸில் இருக்கும். ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவாக இருக்குது. அண்ட் ப்ரொடெக்ட் அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு ரைட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மற்ற ரைட்ஸை வந்து ஃப்ரீயாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு ஸ்பீக் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்றத ஒரு ஃபுல் ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து விஷயங்கள் தெரியணும். ஸோ அதனால் வந்து மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்குமே வந்து இந்த RTI ஆக்ட், அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு லெஜிஸ்லேஷனாக இருக்குது. அண்ட் இந்த ஆக்டோட ஒரு இம்பார்ட்டண்டான செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது செக்ஷன் 3 சொல்லலாம். ஏன்னா இந்த செக்ஷனில் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க லைக் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஒன் ஆஃப் த ரைட் அப்படின்ற மாதிரி லீகல் ரைட் அப்படின்ற மாதிரி கன்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட் ஆல் சிட்டிசன்ஸ் ஷேல் ஹேவ் த ரைட் டு இன்ஃபர்மேஷன். அதாவது வந்து வெறும் சிட்டிசன் மட்டும்தான், அதாவது ஃபாரினர்ஸ் யாருமே இந்த ரைட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து அந்த ரைட்டுமே வந்து சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். இந்த ஆக்டில் சொல்லப்பட்ட ப்ரொவிஷன்ஸ்க்கு
ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு உட்பட்டு இந்த இந்தியன் சிட்டிசன்றவங்க இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு ரைட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த செக்ஷன் 3ல சொல்லிடுறாங்க. அண்ட் செக்ஷன் 4 ஆஃப் த ஆக்டில் வந்து ஆப்ளிகேஷன் ஆஃப் த பப்ளிக் அத்தாரிட்டியை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ரைட்டை கன்ஃபர்ம் பண்ணிட்டாங்க செக்ஷன் 3ல. செக்ஷன் 4ல் வந்து ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி அப்படின்றவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சர்டின் கைட்லைன்ஸை வந்து இந்த ஆக்டில் சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கைட்லைன்ஸ் தான் வந்து ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆக்சசிபிலிட்டி. ஸோ வந்து ஒரு பப்ளிக் அத்தாரிட்டின்றவங்க வந்து அந்த அத்தாரிட்டியில் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றதுக்கான ப்ராப்பரான ரெக்கார்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸாக இருந்தாலும் சரி, எம்ப்ளாயீஸோட பேரோல் அக்கௌண்டிங்காக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பராக இருக்கணும். என்னென்ன மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, என்னென்ன மாதிரி ஃபியூச்சர் பிளான் வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கான ப்ராப்பரான ரெக்கார்ட்ஸை அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்படி ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் ஜென்ரல் பப்ளிக் அந்த இன்ஃபர்மேஷனை கேட்கும்போது அவங்களால கொடுக்க முடியும். ஸோ வந்து இந்த ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ்ன்றது ஒரு முக்கியமான ஆப்ளிகேஷனாக இருக்குது. ஸோ அண்ட் தென் வந்து அடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா பப்ளிகேஷன் ரெக்யர்மெண்ட்ஸ். அதாவது வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுற ரெக்கார்ட்ஸில் இருக்கிற முக்கியமான டீட்டெயில்ஸை பப்ளிக் வந்து பப்ளிசிட்டி பண்ணணும். ஸோ வந்து நியூஸ்லேயோ இல்லை மீடியாலேயோ இல்லை அவங்களோட வெப்சைட்லேயோ வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு உட்பட்டு அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ப்ரோஆக்டிவ் டிஸ்க்ளோஷர், அதாவது வந்து ஒரு பர்சன் வந்து ஆர்டிஐ ரிக்வெஸ்ட் கொடுத்து தான் அவருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ இப்போ ஒரு அத்தாரிட்டி வந்து ஒரு புதுசாக ஒரு பிளான் பண்ண போகிறாங்க, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை வந்து பப்ளிக் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ இது சொல்கிறது தான் இந்த ப்ரோஆக்டிவ் டிஸ்க்ளோஷர். அண்ட் தென் வந்து ஆக்சசபிலிட்டி அண்ட் அஃபோர்டபுள் இன்ஃபர்மேஷன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி வச்சிருக்க ரெக்கார்ட்ஸ் அண்ட் அப்படி இருக்கிற இன்ஃபர்மேஷன் அப்படின்றது பப்ளிக் வந்து ஆக்சசபிளாக இருக்கணும். லைக் இப்போ நம்ம ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு ஸோ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட ஹையரார்ச்சினா என்ன, ஸோ ஃபியூச்சரில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி இல்லாமல் ஜென்ரல் பீப்புள் எல்லாருமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி செக்ஷன் 4ல் வந்து இந்த பப்ளிக் அத்தாரிட்டிக்கு சர்டின் கைட்லைன்ஸ்லாம் கொடுக்குறாங்க இந்த ஆக்ட் மூலியமாக. அண்ட் நமக்கு இந்த செக்ஷன் 5ல் வந்து டெசிக்னேஷன் ஆஃப் பிஐஓ சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா பிஐஓ அப்படின்னா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். எல்லா பப்ளிக் அத்தாரிட்டியுமே வந்து கம்பல்சரியாக ஒரு பிஐஓ அப்பாயிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் லெவல்னா ஸ்டேட் லெவல் பிஐஓ, அதாவது ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி அப்பாயிண்ட் பண்ணணும். அண்ட் சென்ட்ரல் லெவலில் சென்ட்ரல் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மேண்டேட் பண்ணுறாங்க இந்த ஆக்டில். ஸோ எதுக்காக அப்படின்னா இவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிள். எதுக்கு அப்படின்னா ஒரு சிட்டிசன் கேட்குற இன்ஃபர்மேஷனை கரெக்டாக அவருக்கு போய் சேருதா இல்லை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே வந்து இந்த பிஐஓக்கு தான் இருக்குது. ஸோ இந்த பிஐஓ அப்படின்றவங்க எல்லா பப்ளிக் டிபார்ட்மெண்ட்லேயுமே இருப்பாங்க. ஈச் அண்ட் எவ்ரி பப்ளிக் செக்டரில் இந்த பிஐஓ அப்படின்றவர் கம்பல்சரியாக இருப்பாங்க. அண்ட் அவருக்கு அசிஸ்ட் பண்ணுற விதமாக அசிஸ்டன்ட் பிஐஓஸ்மே இருப்பாங்க. ஸோ ஸ்டேட் லெவல்லையும் இருப்பாங்க, சென்ட்ரல் லெவல்லையுமே இருப்பாங்க. ஸோ இது சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 5. ஸோ இந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு அசிஸ்ட் பண்ணுற அதர் ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சிட்டிசன் அப்படின்றவர் வந்து பிஐஓக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாரு, எனக்கு இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு. ஸோ இந்த பிஐஓ என்ன பண்ணுவாருன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் யார் ஹெட்டாக இருப்பாங்க, ஸோ அந்த ஆஃபீஸருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷனை, அதாவது அந்த அப்ளிகேஷனுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்து அந்த ரிக்வஸ்ட்டை கேட்டு அந்த சிட்டிசனுக்கு கொடுக்கறது தான் இந்த பிஐஓ. ஸோ இதில் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் யார் ஹெட்டாக இருக்காங்களோ அவங்களுக்குமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த பிஐஓ கேட்குற இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 5 ஆஃப் த ஆக்ட். அண்ட் இந்த செக்ஷன் 6ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேக்கிங் ரிக்வஸ்ட். அதாவது வந்து இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான செக்ஷன் சொல்லிடலாம். ஏன்னா இதில் தான் வந்து எந்த ப்ரொசீஜர், எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி இந்த சிட்டிசன்ன்றவங்க அந்த பப்ளிக் அத்தாரிட்டியிலேருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கலாம் அப்படின்றதுக்கான கைட்லைன்ஸ் இந்த செக்ஷன் 6ல் தான் சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, மோட் ஆஃப் ரிக்வஸ்ட் அப்படின்றது இண்டிவிஜுவல் கேன் சப்மிட் ரிக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன் ரிட்டன் ஆர் எலக்ட்ரானிக்கல் இன் இங்கிலீஷ், ஹிந்தி ஆர் அதர் லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு இந்தியன் சிட்டிசனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா அவர் வந்து ரிட்டன்லையோ இல்லை எலக்ட்ரானிக் இமெயில், ஜிமெயில் அந்த மாதிரிலையோ எந்த லாங்குவேஜ் வேணாலும் இருக்கலாம், ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் அதர் லோக்கல் லாங்குவேஜ்லையோ ரெஸ்பெக்டிவ் அத்தாரிட்டி பர்சன் கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறது மூலிமா அவருக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை அவரால் வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. அண்ட் சப்மிஷன், யார்கிட்ட இந்த ரிக்வஸ்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சென்ட்ரல் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்கிட்டையும் பண்ணலாம், இல்லைனா வந்து ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்கிட்டையும் பண்ணலாம், இல்லைனா அவங்களோட அசிஸ்டன்ட் ஆஃபீஸர்ஸ்கிட்டையுமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்றதை பொறுத்து அந்த ரெஸ்பெக்டிவ் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து ரிக்வஸ்ட்டை வந்து ரைஸ் பண்ணலாம். அண்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்றது ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ வந்து கன்ஃபியூஷனாக இல்லாமல் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கிளியராக இருக்கணும். அண்ட் வந்து அசிஸ்டன்ஸ் ஆஃப் ஓரல் ரிக்வஸ்ட், சப்போஸ்
அவரால் வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, லெட்டர் எழுதுகிற அளவுக்கோ இல்லை எலக்ட்ரானிக்கலாக பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா அவர் வந்து டேரெக்டாக அந்த ஆஃபீஸர்ஸை அப்ரோச் பண்ணி லைக் ஓவராலாக கம்யூனிகேட் பண்ணுறது மூலியமாகவே வந்து அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கொடுக்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பர்சனோட எஜுகேஷன் கம்மியாக இருக்குது, இல்லை அவரால் ஃபினான்ஷியலாக அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்ற காரணத்தினாலே அவரோட இந்த ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றது வயலேட் ஆகக்கூடாது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இந்த செக்ஷன் 6 ஆஃப் த ஆக்டில் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோ நீட் ஃபார் ஜஸ்டிஃபிகேஷன். அதாவது வந்து எனக்கு ஏன் தேவை இல்லை என்ன ரீசன் அதெல்லாம் சொல்லணும் அப்படின்றதுக்கான அவசியம் இல்லை. ஸோ தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா போதும் நம்மளை பற்றி. ஸோ இப்போ நம்ம ஒரு பர்சனாக போய்ட்டு ஆர்டிஐ போட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷன் கேட்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏன் தேவை, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் சொல்லணும் இல்லை அதெல்லாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கான எந்த தேவையுமே இல்லை. ஸோ நான் ஒரு சிட்டிசன், என்னோட ரைட் வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது. ஸோ எனக்கான இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அந்த அத்தாரிட்டி கிட்ட சொல்லலாம். ஸோ அது சொல்கிறதுமே வந்து இந்த செக்ஷன் 6 அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிக்வஸ்ட். சப்போஸ் வந்து ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் கிட்ட வந்த அந்த ரிக்வஸ்ட் அப்படின்றது தப்பான அட்ரஸில் வந்துருக்கு. ஸோ வந்து அவருக்கு அதுக்கான அத்தாரிட்டி இல்லை, ஸோ இது வேறு யாருக்கா போகணும் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சார் அப்படின்னா அந்த ரிக்வஸ்ட் வந்து 5 நாளுக்குள்ளே ரெஸ்பெக்டிவ் ஆஃபீஸருக்கு அவர் வந்து அந்த ரிக்வஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா ஃபர்தர் டிலே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ சின்ன ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கணும், நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரெஸ்பெக்டிவ் அத்தாரிட்டியில் இருக்கிற அந்த பிஐஓ பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு வந்து பை ரிட்டன்லையோ இல்லை வந்து இமெயில் மூலியமாகவோ ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறது மூலிமா நமக்கான இன்ஃபர்மேஷனை நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ அப்படி நம்ம ரிக்வஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து அதுக்கான காரணத்தை சொல்லணும் அப்படின்றதுக்கான எந்த வித தேவையும் இல்லை. சப்போஸ் தப்பான ஒரு ஆளுக்கு நம்ம வந்து ஆர்டிஐ அப்ளிகேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆஃபீஸர் அப்படின்றவர் அந்த ரெஸ்பெக்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து வித்தின் 5 டேஸ்க்குள்ளே அந்த ரிக்வஸ்ட் லெட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 6 ஆஃப் த ஆக்ட். அண்ட் செக்ஷன் 7 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டைம்லி ரெஸ்பான்ஸ். அதாவது வந்து நம்ம ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம், ஸோ எவ்வளோ நாட்களுக்குள்ளே நமக்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் வந்து இந்த செக்ஷன் 7 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிபிஐஓஓ இல்லை எஸ்பிஐஓஓ வந்து ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் வந்த உடனே வித்தின் 30 டேஸ்க்குள்ளே அந்த ரிக்வஸ்ட் பண்ணுற நபருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் வந்து அந்த தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஒரு பர்சனோட லைஃப் அண்ட் லிபர்ட்டி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் கேட்குறாரு அப்படின்னா வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த செக்ஷன் 7 சொல்கிறாங்க. அண்ட் ஃபெயிலியர் டு ரெஸ்பான்ஸ். சப்போஸ் வந்து அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவும் அந்த ஸ்டிப்புலேட்டட் டைமுக்குள்ளே வரலை அப்படின்னா அந்த ரிக்வஸ்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து வந்து கம்யூனிகேஷன் ஆஃப் அடிஷ்னல் ஃபீஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறாரு, அதுக்கு வந்து அடிஷ்னல் ஃபீஸ் தேவைப்படுது அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண அப்படின்னா அதுவுமே வந்து அந்த பப்ளிக் ஆஃபீஸர் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன்கிட்ட சொல்லணும். ஸோ அதுக்கான அவர் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது அவருக்கு வந்து தரப்படும். அண்ட் தென் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு எவ்வளோ தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டிங்க்கு அண்ட் எலக்ட்ரானிக் ஃபார்மெட்டில் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஃபீஸோ அந்த ரிக்வயர்டு அமௌண்ட்டை மட்டும் தான் கேட்கணும். ஸோ அதை விட அதிகமாக கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதுலேயுமே வந்து பீப்புள் பிலோ த பாவர்ட்டி லைனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து இந்த ஃபீஸ் எக்ஸம்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஆக்டை சொல்கிறாங்க. அண்ட் தென் சப்போஸ் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் டைமுக்குள்ளே அந்த ஆஃபீஸர் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கல அப்படின்னா அது வந்து டோட்டலாக ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ். ஸோ அந்த பர்சன் வந்து எந்த விதமான ஃபீஸுமே பே பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வந்து கன்சிடரேஷன் ஆஃப் தேர்ட் பார்ட்டி. சப்போஸ் ஒரு பர்சன் கேட்குற இன்ஃபர்மேஷன் அப்படின்றவர்கிட்ட வந்து இன்னொரு தேர்ட் பார்ட்டியோட ப்ரைவேட் டீட்டெயில்ஸை கேட்குறாரு அப்படின்னா அந்த தேர்ட் பார்ட்டி இருக்கிறாருல, யாரோட பர்சனல் டீட்டெயிலில் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியனோ இல்லை அப்ஜெக்ஷனோ கேட்டுட்டு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து ரிஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா, சப்போஸ் ஒரு ரிக்வஸ்ட் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த சிபிஐஓஓ இல்லை எஸ்பிஐஓஓ வந்து எந்த ரீசனுக்காக அது ரிஜெக்ட் ஆகிருக்கு அண்ட் வந்து ஃபர்தராக அப்பீல் போகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அண்ட் எவ்வளோ டைம் ஃப்ரேம்குள்ளே போகணும் அண்ட் யார்கிட்ட அப்பீல் போகணும் அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன்கிட்ட சொல்லணும். அண்ட் தென் வந்து ஃபார்மெட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, சப்போஸ் அப்ரூவல் ஆகுது அப்படின்னா அது வந்து அந்த பர்சன் எந்த ஃபார்மெட்டில் கேட்குறாரோ அந்த ஃபார்மெட்டை அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டட் காப்பியாவோ இல்லை எலக்ட்ரானிக் ஃபார்மாவோ எப்படி கேட்குறாரோ
அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து இந்த செக்ஷன் 7ல் தான் சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒரு ரிக்வஸ்ட் வந்த உடனே 30 நாளுக்குள்ளே அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். சப்போஸ் அது வந்து லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ரிலேட்டடாக இருந்தது அப்படின்னா 48 ஹவர்ஸ்க்குள்ளே கொடுக்கணும். சப்போஸ் அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே வரலை அப்படின்னா நம்ம எப்படி டீம் பண்ணிக்கணும், அதை எப்படி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும் அப்படின்னா ரிஃப்யூசல் ஆகிடுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து அடிஷ்னல் ஃபீஸ் தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து கம்யூனிகேட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து ரீசனபுளாக இருக்கணும். அண்டு பிலோ பாவர்ட்டியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ எக்ஸம்ஷன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் தென் வந்து டைம் ஃப்ரேமை தாண்டி அந்த இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்கணும். அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸை வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து இந்த செக்ஷன் 7ல் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னா என்ன, அதோட இருக்க கான்ஸ்டியூஷனல் பேக்கப் அண்ட் அதில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட டீட்டெயிலாம் பார்த்தோம். ஸோ செக்ஷன் 7 வரைக்கும் கவர் பண்ணோம். நம்மளோட அடுத்த வீடியோவில் செக்ஷன் 8லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இதுக்கான நோட்ஸ் எல்லாமே டெலகிராம் சேனலில் இருக்கும். ஸோ எக்ஸாம் பர்பஸாக பார்க்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோஸில் ஃபர்தராக என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்கான எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்கும்.